கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம் என்ற இடத்துல சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய இந்த பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 பேர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்தார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் உலகம் முழுவதுமே பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஏனென்றால் பாதுகாப்பு படையினர் மீது பல்வேறு தாக்குதலை பயங்கரவாதிகள் நடத்தி இருக்கிறார்கள். பொதுமக்களிடம் நேரடியாக பொதுமக்களை தாக்குவது, குறிப்பிட்டு அவர்களுடைய இனம் உள்ளிட்டவற்றையெல்லாம் கேட்டு, பெயர் உள்ளிட்டவற்றையெல்லாம் கேட்டு இந்த தாக்குதல் நடந்ததாக அதில் பாதிக்கப்பட்டவர்கள், உயிர் பிடித்தவர்கள் எல்லாம் கூறியிருந்தார்கள். இது பார்த்தோம். இந்த நிலையில் தான் இதில் இதை குறித்து விசாரிப்பதற்காக தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. ஒரு சிறப்பு குழு ஒன்று தொடர்ந்து இதற்கான நடவடிக்கையை, இதற்கான தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் உடனடியாகவே விசாரணையில எந்த பயங்கரவாதிகள் இதில் ஈடுபட்டார்கள், அவர்கள் அடையாளம் என்ன உள்ளிட்டவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விசாரணையினுடைய தளம் என்பது விசாரித்தால் இது நேரடியாக பாகிஸ்தானுக்கு தான் செல்கிறது. லஷ்கர் இ தொய்பாவினுடைய ஒரு ஆதரவு பெற்ற அல்லது அவர்களுடைய உருவாக்கிய வேறொரு பயங்கரவாத அமைப்புகள் தான் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருந்து இயங்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் தொடர்ந்து இது போன்ற அவர்களுக்கு ஆதரவாக இது போன்ற தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தாக்குதல்ல 2 பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களே இந்த தாக்குதல்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படை பிரிவில் அவர் இருந்திருக்கிறார் என்ற தகவலும் கூட அடுத்த கட்ட விசாரணையிலும் வெளியாகி இருந்தது. இதற்கு முன்பு நடந்த பல்வேறு தாக்குதல்ல ஒரு புல்வாமா உள்ளிட்ட இந்த தாக்குதல் சம்பவங்கள் எல்லாமே அந்த நபருக்கு தொடர்பு இருக்கிறது என்றுதான் தேசிய புலனாய்வு முகமையினுடைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விசாரணையில நேரடியாகவே லஷ்கர் இ தொய்பா மட்டுமல்லாமல் இதில் அங்கிருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசினுடைய உளவு அமைப்பான ISI கூட, இந்த உளவு அமைப்பு கூட இதற்கு அவர்களுக்கு தொடர்ந்து அந்த தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்றையும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு இருந்த பல்வேறு ராணுவ அதிகாரிகளும் கூட இவற்றை சுட்டிக்காட்டுகிறார்கள். பாகிஸ்தான் இந்த தீவிரவாதத்திற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் தான் பல ஆண்டுகளாக இயங்கி இருக்கிறது. நேரடியாக ஒரு போர் தாக்குதல் இல்லாமல் இது போன்ற பயங்கரவாதிகளை ஊடுருவ வைத்து அதன் மூலமாக ஒரு தாக்குதலை நடத்துவதை தொடர்ந்து அவர்கள் இதை கையாண்டு இருக்கிறார்கள் என்றுதான் கூறுகிறார்கள். இதை ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில பாகிஸ்தானுடைய அமைச்சரே இவற்றை கடந்த பல ஆண்டுகளாக தீவிரவாதத்திற்கு தாங்கள் ஆதரவளிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக அவர் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒரு தனியார் டிவிக்கு அளித்த பேட்டியிலும் கூட அவற்றை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்படியான சூழலில் தான் இதற்கு கடுமையான எதிர்வினையை ஆற்ற வேண்டும், அதே வேளையில நிரந்தரமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று இந்தியா இந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக இதை சுட்டிக்காட்டுகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இதை தீவிரமாக கருதியதன் காரணமாகத்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா உடனடியாக நிறுத்தியது. இதை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதாவது சிந்து நதிநீரை நிறுத்தினால் அவர்களுக்கான பொருளாதாரமே 80% விவசாயம் பாகிஸ்தானிற்கு சிந்து நதி அதனுடைய கிளை நதிகளுடைய தண்ணீரை நம்பிதான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான குடிநீர் மற்றும் அவர்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கான தேவை, தண்ணீர் தேவை, இவை எல்லாமே இந்த நதிநீரை நம்பி இருக்கக்கூடிய நிலையில இந்த நதிநீரை முழுமையாக நிறுத்திவிட்டு அடுத்த கட்டமாக நிரந்தரமாக இவற்றை நிறுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று இந்தியா தொடர்ந்து ஆலோசித்தது. இது தொடர்பாக நீர்வளத்துறையைச் சேர்ந்த பல்வேறு நிபுணர்களையும் அழைத்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளில் எவ்வளவு தண்ணீரை தேக்கி வைக்க முடியும், புதிதாக இதற்கு முன்பு திட்டமிடப்பட்ட கட்டமைப்புகளை விரைந்து எடுப்பதற்கான, விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் அடுத்தடுத்து முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல அவர்கள் இது தொடர்ந்து புதிதாக ஒரு கட்டமைப்பை சிந்து நதி மீது ஏற்படுத்தினால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று பாகிஸ்தான் அமைச்சர்களும் கூட தொடர்ந்து அவர்கள் அதை கூறி வந்தார்கள். அவர்களுக்கு இதில் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுவது என்பது தெரியாமல் தொடர்ந்து அவர்கள் பேசி வருவதும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பது போன்று, இந்தியாவிற்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுப்பது போன்று அவர்கள் ஒரு பாவனை செய்து வருவதையும் கூட தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இந்தியாவிற்கு பல்வேறு உலக நாடுகள் இதற்கு ஆதரவாக இருக்கிற இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாக இருப்பதையும் தொடர்ந்து இந்த விவகாரத்துல பாகிஸ்தானை கண்டித்து அதற்கான கண்டனத்தை தெரிவித்ததையும் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில ஏன் இவ்வளவு நாட்கள் தொடர்ந்து இந்தியா ஒரு நிதானமாக ஒரு நடவடிக்கையாக மேற்கொள்கிறது என்பதை ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை எட்டுவதற்காக தான் இது தொடர்ந்து ஒரு நிதானமாக கையாளுகிறார்கள் என்று முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இவற்றை சுட்டிக்காட்டுகிறார்கள். தற்பொழுது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இந்தியா சென்றிருப்பதை பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் மத்திய உள்துறை அமைச்சர் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.